ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம். இந்த ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டத்தை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய தீயை அணைக்கிறதுக்கு தேவையான தீயணைப்பு கருவிகள். ரெண்டாவது, ரொம்ப பெரிய அளவில் ஏற்படக்கூடிய தீ அணைக்கிறதுக்கு தேவையான தீ தடுப்பு சாதனங்கள் என்னென்னு பார்க்கலாம். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஃபயர் அணைக்கிறதுக்கு என்னென்ன சிலிண்டர் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து ஏபிசி டைப் சிலிண்டர் இருக்குது, டிசிபி டைப் சிலிண்டர் இருக்குது. இதில் ஆரம்பத்தில் 1 கிலோ, 2 கிலோ, 4 கிலோ, 6 கிலோ அந்த மாதிரி இருக்குது. இந்த தீயணைப்பு கருவிகளே நிறைய வகைகள் இருக்குது. ஏபிசி சிலிண்டர் அப்படிங்கிறது எந்த வகையான தீயாக இருந்தாலும் அணைக்கக்கூடிய தீயணைப்பு கருவி. இதுலேயே வந்து வாட்டர் பேஸ்டு தீயணைப்பு கருவி இருக்குது. வெட் கெமிக்கல், அதாவது கிச்சனில் ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதை மட்டுமே அணைக்கக்கூடிய தீயணைப்பு கருவி இருக்குது. இன்னொன்று வந்து ஃபோம் தீயணைப்பு கருவி, பெட்ரோல் டீசல் ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதை மட்டுமே தனிப்பட்ட முறையில் அணைக்கிறதுக்கான தீயணைப்பு கருவி இருக்குது. எலக்ட்ரிக்கல் பொருள் ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மட்டுமே அணைக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பு கருவி நிறையா இருக்குது. இந்த தீயணைப்பு கருவிலேயே சின்ன அளவில் இருக்கிற தீயணைப்பு கருவி இருக்குது. ஒரு 25 கிலோ, 50 கிலோ அந்த மாதிரி ட்ராலி தள்ளிட்டு போய் தீ அணைக்கக்கூடிய தீயணைப்பு கருவிகள் எல்லாமே இப்போ வந்துருச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடங்கள்ல ஆள் இருந்தாலும் இல்லாட்டியும் ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே தீ அணைக்கக்கூடிய மாடுலர் தீயணைப்பு கருவியே வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நிறைய தீயணைப்பு கருவிகள் நிறைய வந்துருச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிய அளவில் ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபயர் இன்ஜினுக்கு தான் கால் பண்ணுவோம். ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்படக்கூடிய பெரிய தீகளை அணைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்க. இப்போ அந்த மாதிரி ஃபயர் சர்வீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பில்டிங்லேயே அதுக்கு தேவையான அளவுக்கு இரும்பு பைப்பு, மோட்டர்லாம் வச்சு இருக்கிற தண்ணியை வச்சு நம்மளே எப்படி அணைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம் அந்த மாதிரி நம்ம பில்டிங்கில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபயர் சர்வீஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. முடிஞ்ச வரைக்கும் ஆரம்ப நிலையே தீ அணைக்கிறது ரொம்ப நல்லது. தீ வந்து கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு அப்படின்னா நம்மகிட்டயே அந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னா நம்மளே தண்ணியை வச்சு தீ அணைக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், தண்ணியை வச்சு தீ அணைக்கும் பொழுது பில்டிங்கில் இருக்கிற எல்லா கரண்ட் லைனையும் கட் பண்ணி வச்சோன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டத்தை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.